வெட்டுக்கிளி சண்டை சூரியன் கிழக்கில் உதயமானது. பசுமையாக இருந்த வயல்களில் மெல்லிய காற்று வீசியது. அந்த வயலில் வேலை முடித்து திரும்பும் விவசாயிகளின் கண்களில் சந்தோஷம் மின்னியது. ஆனால் வயலின் ஒரு மூலையில் இரண்டு வெட்டுக்கிளிகள் தீவிரமாக தயாராகிக் கொண்டிருந்தன. பழி வேண்டும். பழைய பனைமரத்தின் அடியில் பெரிய வெட்டுக்கிளியான மருதன் அமைதியாக இருந்தான். அவன் வண்ணமயமான இறக்கைகள் சற்றே சேதமடைந்திருந்தன. ஒரு வாரத்திற்கு முன்பு மற்றொரு பெரிய வெட்டுக்கிளியான கரியன் அவனை எதிர்த்து சண்டையிட்டு அவனுடைய சிறிய கூட்டத்தை கலைத்து விட்டான். இந்த முறை நான் ஜெயிக்க வேண்டும் என்று மருதன் முடிவெடுத்தான். சண்டையின் தயார் வயலின் மறுபுறம் கரியன் தனது கூட்டத்தோடு இருந்தான். அவன் மிகுந்த செருக்குடன், நான் இங்கு உள்ள வெட்டுக்கிளிகளின் ராஜா, யாரும் என்னை எதிர்க்க முடியாது என்று கூறினான். மருதன் அவனை எதிர்க்கலாம் என்று முடிவு செய்தவுடன் இருவரும் ஒரு தனியிடத்தில் சந்திக்க ஏற்பாடு செய்தார்கள். அந்த இடம் வயலின் நடுப்பகுதியில் இருந்த பெரிய பாறை. சண்டை தொடங்கியது. காற்றில் பரவிய மெல்லிய தளிர்காற்று அவற்றின் சிறகுகளை அசைய வைத்தது. மருதன் முதலில் தன் உடலை நீட்டி மிகுந்த வேகத்தில் கரியன் மீது குதித்தான். கரியனும் தன் கூர்மையான கால்களால் தாக்கினான். இருவரும் ஒருவரையொருவர் பிடித்து இழுத்தனர், தள்ளினர். இறக்கைகள் கிழிந்தன. உடல் சிமிட்டியது. திடீர் திருப்பம். சண்டை வெகுநேரம் நடந்தது. இருவரும் சோர்ந்து போனார்கள். ஆனால் ஒரு விஷயம் கண்பட்டது. கரியனின் கால்கள் நிலத்தில் ஊன்றி இருக்கவில்லை. அவன் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு வலுவான காற்றில் தள்ளப்பட்டான். இதை பயன்படுத்தி மருதன் ஒரு கடும் தாக்குதல் செய்தான். இறுதியாக கரியன் தரையில் விழுந்து வீழ்ந்தான். அவன் போராட முயன்றான், ஆனால் முடியும் வரை இல்லை. வெற்றி! மருதன் வெற்றி பெற்றான். மற்ற வெட்டுக்கிளிகள் கூச்சலிட்டன. மருதனே நம் தலைவர்! கரியன் தலை குனிந்து மெதுவாக அங்கிருந்து சென்றான். மருதன் பெருமையுடன், ஆனால் கருணையுடனும் அவனை பார்த்துக் கொண்டிருந்தான். சண்டையில் வெற்றி பெறுவது முக்கியம், ஆனால் ஒருவரையும் அழிக்க வேண்டியதில்லை என்று அவன் முடிவு செய்தான். அந்த நாள் முதல் வயலின் வெட்டுக்கிளிகள் மருதனை ஒரு நல்ல தலைவராக ஏற்றுக்கொண்டன. வயல் மீண்டும் அமைதியாகிப் போயிற்று. மூலக்கருத்து: வலிமை மட்டுமல்ல, புத்தியும் பொறுமையும் வெற்றிக்கு அவசியம்.